நீ கேட்க முடியும். இதுல இருந்தெல்லாம் விளங்கி கொண்ட பிறகு ஒரு கவர்மெண்ட் ஒரு சர்வசக்தி உள்ள ஒருத்தன் ஆர்டர் போட்டான்னு சொன்னா சரிங்கன்னு தலையாட்டணுமா? போலீஸ்காரங்க கையக்கண்ணா நில்லு, அதெல்லாம் முடியாது சொல்ல முடியாது. ஏன் கால காட்டப்பதான் நிப்பேன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கம் லெப்ட் போட்டா ரைட் எல்லாம் போக நீ போக முடியுமா? அது ஏன் போடுறான்? அவன் ஒரு ரூலை போடுறான், அவனுக்கு தெரியாது அப்படின்னு மேல உள்ளவர்கள் சொல்லும் பொழுது ஒபே பண்ணுவதுதான் பகுத்தறிவா? அப்படிதான் உலகத்தில் நடக்கிறீங்கன்னா, இப்ப மேல உள்ள ஒருத்தன் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்படுவதில் பகுத்தறிவு கேள்வி கேட்க முடியாதுன்னா, அதை விட சூப்பர்ல இருக்கிற ஒருத்தன் ஏன் என்னை படைச்சான்னு கேட்க இயலுமா? எப்படி கேட்பீங்க? இருக்கிறானா இல்லையா ஆயிடுச்சுன்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குமே. ஆனால் அவன் எப்படி பேசுறது? இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டவன வாயை திறந்து பேசினாங்களா? எல்லாரும் எல்லாம் கப்சி பெட்டி பாம்பு ஆகிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு எமர்ஜென்சிக்கே நீங்க என்ன செய்ய முடியல, வாயை திறந்து கேள்வி கேட்க முடியல என்று சொன்னால், நீங்க முதல் கேள்விக்கு சொன்ன விடை இருக்குல்ல, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஃபுல்லவும் அண்ட சராசரங்க அம்புட்டுமே உண்மை இல்லாத வெட்டிச்சு செதறி உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சு திணிக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவனுடைய செயல்ல போய்கிட்டு என்னன்னு அவனு கேட்கிற மாதிரி கேட்க முடியுமா? அந்த கோணத்தில் நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா கடவுளை நம்பியவர்களுடைய பார்வையில் நாங்க அதுக்கு இது நம்பலங்கிற பார்வையில் உள்ள ஆன்சர். நம்பின பார்வையில் என்ன என்று கேட்டால், கடவுள் அவருடைய வல்லமையை அவரே பெருமை கடவுள் பெருமை அடிக்கலாம், தப்பு கிடையாது. பலவிதமான படைப்புகளையும் அவர் படைக்கிறார். அதுல இந்த மாதிரி சுயமா சிந்திக்கிற ஒரு படைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பலவிதமான படைப்புகளை படைக்கும் போது அதுல ஒரு படைப்பை படைத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து அதனுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து பார்த்து ஒரு ஆர்டர் பண்றாரு, சோதனைக்கு படைக்கிறாரு, அவர்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புறாரு. அப்ப மேல உள்ள ஒருத்தர் அவரா ஒரு டிசைட் பண்ணி ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு பரீட்சையை அரசாங்கத்தில் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதை ஏன் நீ பரீட்சை வைக்கிறேன்னு கேட்க முடியாது. மேல உள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்ளாட்டி மட்டும்தான் அந்த கேள்வி கேட்க இயலும். அந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்காம இந்த கேள்விக்கு வந்தா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இருக்கிறானா இல்லையாங்கிறது நிறுவிட்டோம். ரெண்டு வகையில் நிறுவிட்டோம். ஒரு வகையில் பார்த்தா மூணு வகையில் நிறுவிட்டோம். ஒன்னு இந்த மாதிரி அறிவியல் விஷயங்களை வைத்து நம்ம நிரூபிச்சோம். பரிணாமமே உண்மைன்னு வைத்துக் கொண்டா கூட கடைசியா போய் முடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் என்னங்கிறது உங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது. அதை கொண்டு முதல் தலைப்புல நிறுவி இருக்கிறோம். இரண்டாவது தலைப்புல இது மனுஷன் சொல்லி இருக்க மாட்டான் என்பதற்குரிய காரணங்களை சொன்னோம். நீங்க திகைத்து தான் போக முடிஞ்சே தவிர அதுக்கு என்ன செய்ய முடியல, ஆன்சர் பண்ண முடியல. அதுலயும் கடவுள் வார்த்தை தான் என்பது குர்ஆன் மூலமாகவும் எங்களுக்கு என்னவாகுது, நிரூபணமாகிறது. அதுல நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்க ஆன்சரும் பண்ணிட்டோம். அந்த குரலுக்கு இந்த குரலுக்குன்னு தலைப்புல இல்லாத சிலது கேட்டீங்க, தலைப்புல இல்லைங்கிறதுனால அது பேசப்படல. அடுத்த நாள் வைக்கலாம்னு நீங்க ஒத்துக்கிட்டு அதை கூட வச்சிருந்திருப்போம். அதனால அது ஒரு விஷயம். அதனால நீங்க என்ன விளங்கிக்கணும்னா, கடவுள் இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக நிரூபிச்சுட்டு அதுதான் பகுத்தறிவு. நீங்க ஒரு கோணத்துல கயிறு கட்டி விட்ட மாதிரி சிந்திக்க கூடாது இருக்கிறதுனால கடவுள் இல்லை இல்லைன்னு இருக்கிறீங்க. எதனால இருக்கிறீங்கன்னா பார்த்தாதான் நம்புவேன். இதான் பேசிக் இங்கதான் கோளாரா இருக்கு. என்னது, 5 புலனுக்கு எட்டலைங்கிறது மட்டும்தான் பகுத்தறிவு நினைக்கிறீங்க பாருங்க. அங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. அப்ப மனிதனாக நீங்கள் இருக்க மறுக்கிறீங்க. 5 புலன்ல இருந்தா தான் நம்புவேன் என்று சொல்வதன் மூலமாக நான் மனுஷன் கிடையாது. எப்படி ஆடு மாடு கழுத குதிரை 5 புலன்ல உள்ள நம்புமோ அதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரிய போட்டதுனால் தெரியலங்கிறது தான் இதுல உள்ள விஷயம். அதனால எந்த விதமான தப்பு அது கிடையாது. அந்த விடையின் தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா 2 நாளா அந்த கேள்வியை திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடியவங்க திரும்ப இதான் கேட்பாங்க. கடவுள் இருக்கானா ஏன் வீட்டுக்கு பூட்டு போட்டு போறீங்க? கடவுள் இருக்கானா ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க? அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, டாக்டர் கடவுள் வாட்ச்மேன் வேலையும் வைத்தியம் வேலையும் கக்குசு அரைச்சிக்கிடுச்சுன்னு சொன்னா இறைவனை நம்பக்கூடியவங்க வீட்டுல கக்குசு அரைச்சிக்கிட்டு அந்த குத்தி விடுற சக்கிலிய வேலையும் செய்யணும். சக்கிலிய ஜாதியை சொல்ல வேலை, அந்த செயலை சொல்றேன், அந்த வேலையும் செய்யணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல இறைவனுடைய வேலை. சரி, அடுத்தது இந்த பகுத்தறிவு. 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நம்புவது சரியா, இது நியாயமா, இது அறிவுக்கு உகந்ததான்னு கேட்கிறாங்க. இதுதான் அறிவு, இதுதான் அறிவியல். இன்னைக்கு உலகம் பிக் பேங் சொல்றாங்கல்ல, இந்த பிக் பேங் வெடிச்சு சிதறின பிறகு இந்த கண்ணுக்கு நம்ம பல பொருள்களை பார்க்கிறோம். இந்த பொருள்கள் பல வகையாக இருக்கு. நீங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இருக்குது இல்ல. இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பொருள்களும் கண்ணால் பார்க்காமல் மற்ற இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இமேஜ் பண்ணி சொல்றாங்கல்ல, இந்த கேலக்சிஸ் எல்லாம். கேலக்சிஸ் என்னையா கண்ணில் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த தூரத்தில் உள்ள குவாசாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ரேடியோ இமேஜிங் மூலமா தான் அதெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் பேர் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல உள்ள பொருள்கள் எல்லாம் இன்னும் சொல்றது பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் மொத்தமே 4% தான் இருக்குது. மொத்தமே எத்தனை சதவீதம் இருக்குது? 4%. அதுல 1% ரேடியேஷன் ஆகவும் 3% பேரியானிக் மேட்டர் அதுக்கு பேரு பேரியானிக் மேட்டர் ஆகவும் இருக்குது.
அப்ப 4% தான் இது இருக்குதுன்னா மீதம் என்னன்னு கேட்டா டார்க் மேட்டர் 20% இருக்குங்கிறான். டார்க் மேட்டர் 20% இருக்குங்கிறான். பிரபஞ்சத்தில் இருக்கிற மேட்டர்ல நீங்க பாக்குறது ஐம்புலன்களுக்கு எட்டுனதுங்கிறீங்கல்ல, ஐம்புலன்கள் அதாவது கண்ணால் பார்ப்பது, அந்த ரேடியோ மூலமாக நீங்க காதால் வந்து அதை கம்ப்யூட்டர் மூலமாக உருவமாக மாற்றி பார்ப்பது, இந்த மாதிரி ஐம்புலன்களுக்கு எட்டுனது 4% தான். இந்த ஐம்புலன்களுக்கு எட்டாத மேட்டர் இருக்குத அதுக்கு பேரு டார்க் மேட்டர். அது 20% இருக்குது. டார்க் மேட்டர்னா என்ன? நீங்க வெப்ல போய் பார்க்கலாம். இதெல்லாம் புதுசா சொல்றேன். நீங்க டார்க் மேட்டர்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா அந்த மேட்டர் தன்னால ஓடி வந்துடும். டார்க் மேட்டர்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கறான். டார்க் மேட்டர்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி என்ன தெரியும் தெரியுமா நமக்கு? டார்க் மேட்டர் பத்தி அது என்னவாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்டா அது எதுவாக இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியும். அப்ப எதுவாக இல்லை? நமக்கு ஐம்புலனுக்கு எட்டுமே, அது எதுவாகவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம பாக்குறதும் கிடையாது, நமக்கு என்ன புரியுதோ அது கிடையாது, அது என்னமோ இருக்குது. அப்ப அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த 4% மேட்டர் இருக்குது. இந்த 4% மேட்டரோட அது இன்டராக்ட் பண்ணுது. எப்படி இன்டராக்ட் பண்ணுது தெரியல. அது என்னடா செய்யுது தெரியல. எங்க இருக்குது தெரியல. ஒண்ணுக்குமே தெரியல. இதுதான் அதான் விஞ்ஞானம் இதான் சொல்லுது. பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கும். நீங்க போய் பாருங்க. டார்க் மேட்டர் போடுங்க. இது ஐம்புலனுக்கு எட்டாவது, எங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறான் சயின்ஸ்ல. சரி, அப்ப 4% 1% ரேடியேஷன், 4% 3% பேரியானிக் மேட்டர், மொத்தம் 4%, 20% டார்க் மேட்டர், மொத்தம் 24%. அப்ப மிச்சம் 76% என்னடா? டார்க் எனர்ஜி. அது என்னடா டார்க் எனர்ஜி? அதான் தெரியல. அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த பிக் பேங் இருக்குல்ல, பிக் பேங் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ்ல நேற்று சொன்னோம்ல, இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகுதுல்ல, விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி கணக்கில் எடுக்கிறாங்க. இந்த விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்துல எல்லா கோள்கள் கேலக்சி எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்குது. அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இப்ப கிராவிடேஷன் ஃபோர்ஸ் போய் கிராவிடேஷன் ஃபீல்டு மாத்திட்டாங்க. அது நியூட்டனுடைய தேரி தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஐன்ஸ்டீனுடைய தேரி கிராவிடேஷன் ஃபீல்டு. இப்போ வந்து சயின்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு தான். ஒவ்வொன்றுக்கும் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு பொருளும் தன் பக்கம் அனைத்தையும் ஈர்த்து கொண்டு இருக்குது. ஒன்னோட ஒன்னு இழுக்குது. உலகம் விரிஞ்சு கொண்டிருக்குங்க, பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனா இது வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தா இது சுருங்க தானே செய்யணும். எப்படிடா விரியுது? சரி, ஏதோ விரியுது. எப்பவும் விரிந்த மாதிரியா இருக்குது? இல்ல, நாளுக்கு நாள் விரியும் வேகம் கூடிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் இதுல ஆச்சரியம். எக்ஸ்பான்ஷன் இருக்குது, அது சும்மா விரிஞ்சுக்கிட்டு இருக்கல. ஒவ்வொரு நாளும் விரியும் வேகம் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. ரேட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் இன்கிரீசிங். இது ஏன் கூடுது? அப்படியே விரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அர்த்தம் இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? அது நான் நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவிலேயே சொல்லுவாங்க. இந்த செகண்ட் லா இல்ல ஃபர்ஸ்ட் லாவிலேயே சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும் போகக்கூடிய பொருள் போய்கிட்டே தான் இருக்கும். டைரக்ஷன் திரும்புறதா இருந்தா அதுக்கு வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி வேணும். அதே மாதிரி நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறது சைடுல மாத்திரதா இருந்தா உந்து சக்தி வேணுங்கிற மாதிரி ஒரு பொருள் போய்கிட்டு இருக்க வேகத்துல தான் போய்கிட்டு இருக்கும். அவனுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதா இருந்தால் வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி வேண்டும். இதுதான் நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா. அந்த லா பிரகாரம் விரிஞ்சிட்டு இருக்க பொருள் திடீர்னு வேகம் கூடிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? டார்க் எனர்ஜி. அது புரியல. அந்த டார்க் எனர்ஜி தான் அந்த வேகம் அதிகப்படுத்தி கொண்டிருக்குது. எங்களுக்கு இது புரியலன்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க வெப்ல போய் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி ரெண்டையும் போட்டு பாருங்க, தெரியும். உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள 76% டார்க் எனர்ஜியாகவும் 20% டார்க் மேட்டராகவும் மொத்தம் 96% ஐம்புலனுக்கு புரியாத புதிராகவும் தான் இருக்குது. இதுதான் அறிவியல். நம்ம தான் செய்யறோம். இதை நம்ம ஐயா வணக்கம். நீங்க நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்ல. உலகத்தை படைச்சிற இறைவன் அப்படின்னு சொன்னீங்க. இறைவன் படைச்சதும் மனுஷனை படைச்சிட வேண்டியதான். எதுக்கு தேவையில்லாம ஐயா டைனோசரஸ் இது மாதிரி இது செக் பண்றாரா? ஏன் மனுஷனை படிச்சு விட்டுருக்கலாம்ல? கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அணு இருக்கு, அந்த அணுதான் கடவுள் அப்படின்றீங்க. அது வந்து நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு அறிவிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். புரியுங்களா? இது கடவுள், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு அப்புறமா நீங்க கடவுள் இதை இப்படி வணங்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து கரெக்டான விஷயம். நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு சொல்றது தவறான விஷயம் தானே. அதாவது 2 நாள் விவாதத்தை நீங்க என்ன மாதிரி கேட்டீங்கிறத இப்ப நான் சந்தேகப்படுறேன். வழங்குதா? 2 நாள் விவாதங்கள்ல அணுதான் கடவுள்னு நாங்க சொல்லவே இல்லை.
அணுவா கடவுள்னு சொன்னோம். அது நாம சொன்னதாக அவரும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. என்ன சொன்னோங்கிறத நீங்க விளங்குனீங்களா? அவர் நம்ம சொன்னதாக அவர் சொல்லிக்கிட்டாரு. அதாவது நாம என்ன சொன்னோங்கிறது விளங்கிக்கிறங்க. அதாவது ஒண்ணும் இல்லாமல் இருந்து வெடித்து அதிலிருந்து இவ்வளவு உண்டானுச்சு என்று ஒரு கருத்து, 2 அணு மோதி வெடித்து உண்டானுச்சுன்னு ஒரு கருத்து. நாம என்ன கேட்கிறோம்னா, அது வெடித்து இதெல்லாம் உண்டா இருக்க இயலாது, அதுக்குள்ள அறிவியெல்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான அவன கடவுள்டமா அணுவ கடவுள்டமா? அணுவ கடவுள் கிறுக்கு கூட எப்படி சொல்லுவோம்? அது அந்த மாதிரி பேசப்படவே இல்லை. அவங்களும் நாங்க பேசுனதா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, நீங்களும் அப்படித்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொருத்தர பேசும்போது அதுதான் அந்த ஐயா கூட நினைச்சாங்க, நான் எலக்ட்ரானு போட்டுறானு போக்குறானு வறுக்கிறான்னு சொன்னாங்க. நாங்க அதை கடவுள்னு சொல்லவே இல்லை. கடவுள் நாங்க சொன்னது எதை சொன்னோம்? அதாவது உயிரற்றில இருந்து உயிர் வர இயலாதுங்கிறோம். இருக்குது என்றால் அதை கண்டிப்பா மனுஷனுக்கு இயலாது, இயற்கையா நடக்காது. நடக்க